யோசிக்கிறது ஒழுக்க குறைபாடுகள். இதை தான் பிரதான பாவமாக யோசிக்கிறோம். குறிப்பாக விபச்சாரம், வேசித்தனம், ஆண்புணர்ச்சி, இது மாதிரி நிறைய ஒழுக்க குறைபாட்டு பாவங்களை நம்ம ரொம்ப பெருசாக பேசுகிறோம். அதுதான் பெரிய பாவங்கள்னு நம்ம கணக்கு பண்ணுறோம். ஆனால் அந்த பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு போதுமானவர் நம்முடைய கர்த்தர். ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் மெய்யுமாய் பிடிபட்டாள். அவளை கூட பார்த்து ஆண்டவர் சொன்னார், போய் நீ பாவம் செய்யாதே. ஆனால் கர்த்தர் ஏற்றுக்காத ஒரு விஷயம் இருக்குது. ஏற்றுக்காத ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், மாய்மாலம். அவர் அதை முழுக்க அருவருக்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் அத்திமரம் பட்டு போகிற கதை நம்ம வாசிச்சிருப்போம். பழங்களை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அந்த அத்திமரம் காட்சியளித்தது. இயேசு கிறிஸ்து போகிறாரு, போய் இப்படி அண்ணாந்து பார்க்குறாரு, கனி ஒன்றுமில்லை, சபித்து விட்டு செல்கிறார். அவர் எருசலேம் போயிட்டு திரும்பி வரும்போது அது வேரோடு பட்டு போயிருந்தது. அதாவது நல்ல கிறிஸ்தவர்களைப் போல தோற்றம் காட்டிக்கொண்டு அப்படி ஒரு பக்தியான வாழ்க்கை எனக்கு உள்ளே இல்லாத பட்சத்தில் கர்த்தர் அதை அருவருக்கிறார். அதுக்கு பேர் தான் மாய்மாலம். உள்ள ஒன்று இருக்கும், ஆனால் வெளியில் பகட்டாக காட்டிக்கிறது. அப்படி இல்லை, கர்த்தர் அந்த மாய்மாலத்தை அறவே வெறுக்கிறார். நமக்குள்ள மாய்மாலம் இருக்கா இல்லையா? மாய்மாலம் இருப்பதை அவ்வளவு எளிதாக கண்டுகொள்ள முடியாது. ஏன்னா மாய்மாலம் எனக்குள்ளே இருக்கும்போது அது என் இருதயத்தையே வஞ்சிக்கும், என்னையவே அது ஏமாத்திரும். இருக்கா இல்லையா அது எனக்கே தெரியாது. எனக்கே தெரியாமல் தான் அந்த வஞ்சனை நடக்கும். ஸோ இப்போ என்ன செய்கிறது? என்னையவே அது ஏமாற்றும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்குள்ளே இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மெஷரிங் ராட் கொண்டு வந்திருக்கேன், ஒரு அளவுகோல் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களை அளந்து பார்க்க வேண்டும். எனக்குள்ளே இந்த மாய்மாலம் இருக்கா, இந்த ஹிப்போக்ரசி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். எனக்குள்ளே அந்த மாய்மாலம் இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு நான் அதிலிருந்து வெளியே வந்து அவரோடு ஒப்புரவாகி அவரை பற்றி கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டோமா? இன்றைக்கி செய்தி எனக்குள்ளே மாய்மாலம் இருக்கான்னு நான் செக் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைய செய்திக்கான சாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. 26வது வசனம் தான் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவன் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். ஹிப்போக்ரசி, மாய்மாலம். நம் ஷோ ஆஃப் பண்ணுறது தான் ஹிப்போக்ரசி. அதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். ஷோ ஆஃப்னால் என்ன செய்கிறது? பெருசாக பகுமானமாக காட்டிக்கிறது. நான் பெரிய கிறிஸ்தவனாக்கும், நான்லாம் ஒரு நாளைக்கு 5 தடவை ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரமாக இருந்தாலும் முழங்காலில் நிற்பேன், வேதத்தை அப்படியே கரைச்சி குடித்தேன், என்னாலெல்லாம் 2 அதிகாரம் கூட வாசிக்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது. சொல்லாதீங்க அதெல்லாம். இது உங்களுக்கும் கர்த்தருக்குமானது. இதை நீங்கள் வெளியில் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. கணவன் மனைவி இடையேயான உறவு வெளிப்படுத்தப்படக்கூடாது.
அது மாதிரி தான் கர்த்தருக்கும் நமக்குமான உறவு வெளிப்படுத்தப்படக்கூடாது. இதை ரொம்ப ஒரு மாதிரி பப்ளிசிட்டி பண்ணி நான் மிகச்சிறந்த கிறிஸ்தவன்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னா அதுக்கு பேர் தான் ஷோ ஆஃப், அதுக்கு பேர் தான் பகுமானம். இந்த பகுமானத்தை யாரெல்லாம் செய்கிறோமோ அவர்களெல்லாம் இந்த மாய்மாலத்துக்குள்ளாக இருக்கிறோம். இது நமக்குள்ளே இருக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வேதத்தை வாசிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. கர்த்தரோடு உறவாடி கொண்டே இருப்பது உங்களுக்கு நியமிக்கப்பட்டது. இதை நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை மேலாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்லாதீங்க. இட் இஸ் நாட் நெசசரி. உங்கள் கிறிஸ்தவ அளவை உங்களுடைய ஜெப நேரம் அனுமானிக்காது, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிடாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தொடர்ந்தேச்சியாய் ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்படாமலே இருக்கிற நபர்களையும் என்னால் அடையாளம் காட்ட முடியும். எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோன்றது இல்லை, எவ்வளவு அதிகாரங்களை வாசிக்கிறோன்றது இல்லை, எவ்வளவு எனக்கு வேதம் தெரியும் என்பதில் அல்ல. எனக்கும் தேவனு மரியாளினுடைய ஒரு குமாரன், இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், ஹாஃப் பிரதர், மரியாளினுடைய குமாரன். மரியாளுக்கு இயேசு கிறிஸ்துவை தாண்டி பிள்ளைகள் இருந்தார்கள். வேதத்திலே அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. தொடக்கத்திலே அவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிற்பாடு இவருக்கு தரிசனமானார். அதுக்கு பின்னாடி தான் இவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார். விசுவாசித்து அப்போஸ்தலர்களில் ஒருவராக எருசலேமிலே ஊழியத்தை செய்கிறார். எருசலேம் சபையிலே முக்கியமான நபராக அவர் பார்க்கப்பட்டார். எருசலேம் சபையில் கிபி 49 ஒரு முக்கியமான விவாதம் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, புறஜாதியாரினுடைய மனம் திரும்புதல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இல்லையா, யூதர் அல்லாதவர்கள் மனம் திரும்புவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்தது. பேதுருவின் மூலமாக கொர்நேலியு ரட்சிக்கப்பட்டதும், பவுலின் மூலமாக பல தேசத்து புறஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதும், பிலிப்புவின் மூலமாக சமாரியா ரட்சிக்கப்பட்டதையும் பார்த்துட்டு தான் இந்த விவாதம் எருசலேமிலே கிபி 49 நடக்குது. இந்த கிபி 49க்கு முன்பாக எழுதிய புத்தகம் இது. அதனால் இங்கே அவர் அட்ரஸ் பண்ணும்போது முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்தோன்னா, அவர் 12 கோத்திரங்களுக்குன்னு எழுதியிருப்பார். சிதறப்பட்டிருக்கிற 12 கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு எடுத்து சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக 49க்கு பின்னாடி இந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் பூமி எங்கும் இருக்கும் விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு எழுதியிருப்பார். அதனால் இது வெறுமனே யூதர்களுக்கு சொல்லப்பட்ட புத்தகம் நம்ம சொல்லக்கூடாது. எழுதப்பட்ட காலத்தை பொறுத்து இது யாருக்கு எழுதப்பட்ட. 49க்கு பின்னாடி எருசலேம் சங்கம் மாற்றுகிறது. அதற்கு பிற்பாடு இது எழுதப்பட்டிருந்தால் இங்கே அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கும்னா, உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கோம். இது 49க்கு முன்னாடி எழுதப்பட்டதுனால யூதர்களுக்கு எழுதப்படுகிறதாவது அப்படின்னு இந்த வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறது. எபிரேய மொழியில் எழுதப்பட்ட நீதிமொழிகள் நமக்கு தெரியும். எபிரேய மொழியில் எழுதப்பட்ட நீதிமொழிகள் நமக்கு தெரியும். அது ஒரு விஸ்டம் லிட்ரேச்சர், ஒரு பொயட்டிக் ஃபார்மில் கவிதை நடையிலே எழுதப்பட்ட, அடுக்கு மொழிகளிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். நல்ல நடைமுறை ஆலோசனைகளை மனிதனுக்கு கொடுக்கிற புத்தகமாக இருந்தது. அதே போல் புதிய ஏற்பாட்டில் நடைமுறை சத்தியங்களை சொல்லுகிற புதிய ஏற்பாட்டின் நீதிமொழி என்று அழைக்கப்படும் ஒரே புத்தகம் யாக்கோபுவின் புத்தகம். புதிய ஏற்பாட்டின் நீதிமொழி என்று அழைக்கப்படுகிற ஒரே புத்தகம் யாக்கோபின் புத்தகம். அதாவது பரிசுத்தமாக இருங்கள்னு சொல்லுவாங்க, அதோட முடிஞ்சிடும் மற்ற நிருபங்கள் எல்லாம். இவர் மட்டும்தான் பரிசுத்தமாக இருப்பதுனா எப்படி, என்ன செய்தால் நீ பரிசுத்தமாக இருப்பாயின்னு நடைமுறை விளக்கங்களை சொல்லித்தருகிறவராக இருப்பார். அதனால தான் இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டின் நீதிமொழி என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் நல்ல ஹை ஃப்ளோவில் எழுதப்பட்ட ஒரு கிரேக்க புத்தகம். இதை எழுதின காலத்தில் உலகமெங்கும் பஞ்சம் இருந்தது. ஏதோ எருசலேமில் மட்டும் இருந்ததுன்னு இல்லை, உலகமெங்கும் பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இருந்தாலே பண நெருக்கடியும் இருக்கும். நம்மெல்லாம் பஞ்சங்களை பார்க்கலை.
நம்முடைய 5 ஆண்டு திட்டங்களில் க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஒரு பசுமை புரட்சி நடந்தது. அந்த வேளாண்மைக்கான 5 ஆண்டு திட்டங்கள் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பின்னாடி தான் ஹைப்ரிட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஹைப்ரிட் உணவுகள் கண்டுபிடிச்ச பின்னாடி தான் விளைச்சல் அதிகமானது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நெல்லுச்சோறு பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும். கேப்பங்குலை குடிச்சிட்டு இருந்தோம், கம்பங்கஞ்சியை குடித்தோம், சோளக்கூழ் குடித்தோம்னு சொல்லுகிற நம்முடைய அப்பத்தாக்களையும் அம்மாச்சிகளையும் நமக்கு நல்லா தெரியும். அந்த அந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு பின்னாடி ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்த பின்னாடி தான் மகசூல் அதிகமானது. பஞ்சங்கள் உலகத்தில் பெரும்பாலும் குறைந்தது, குறிப்பாக இந்தியாவில் குறைஞ்சது. இப்போ பஞ்சம்னா உணவுக்கு தண்ணீருக்கு தட்டுப்பாடு மிகுந்த காலம், பணப்புழக்கம் அதிகமாக இல்லாத காலம். எப்போவுமே செழிப்பாக இருக்கும்போது மனசு ரம்மியமாகவும் சுற்றி இருக்கிற இடங்களில் சுற்றி இருக்கிற நபர்கள்ட்ட அன்பாகவும் பழகுகிற அனுகூலம் இருக்கும். ஆனால் எப்பெல்லாம் நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் டென்ஷன் ஆகும். அப்பெல்லாம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் இருக்கும். என்ன பேசினாலும் கடுப்பு வரும். வீட்டிலையே பாருங்களேன், பணம் இருக்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பணம் இல்லாமல் சமாளிக்கணும்னா மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே பார்த்தாலும் எரிஞ்சு விழுவோம். இப்படி ஒரு சூழலில் இந்த கிறிஸ்தவ மக்களுக்குள்ள அன்பில்லாமல் போனது. ஒரு மாய்மாலம் நடந்தது. நாங்கள்லாம் பெரிய ஆள்கள், நாங்கள் எவ்வளோ பெரிய கிறிஸ்தவர்கள் தெரியுமா அப்படின்னு ஷோ காட்டுறவங்களுடைய நம்பர் கூடினது. இது எழுதப்பட்டது கிபி 48 அப்படின்னா கிறிஸ்து மரித்தது கிபி 30. 18 வருஷத்துக்குள்ளே நாங்கள் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுகிற ஒரு நடைமுறை வந்துவிட்டது. அறிவு சார்ந்த மாற்றம் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் செயல் சார்ந்த மாற்றம் இல்லாமல் இருந்தது. இந்த சூழலில் தான் யாக்கோபு இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை எழுதும்போது தான் நமக்கு தெரிஞ்ச வசனம் இருக்குது. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். இதுதான் இதே அதிகாரத்தில் முன்னாடி இருக்கிற வசனங்கள் 20, 21, 22 வாசித்தோன்னா நமக்கு தெரியும். கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது ஒருவனுடைய முகம் அவனுக்கு ஞாபகம் வரும். விலகிட்டா அவன் முகத்தை அவன் நினச்சிட்டே இருப்பானா? நினச்சிட்டே இருக்க மாட்டான். அது மாதிரி தான் நீங்கள் வேதத்தை சும்மா திறக்கும்போது வேதத்தின் ஞாபகமாக இருக்கிறீர்கள், மூடி வச்ச பின்னாடி அதை மறந்துடுறீங்க. அப்படி இருந்தால் வேதத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் வேதத்தை எப்போதும் உங்கள் முன்பாக வைத்திருக்க வேண்டும். கண்ணாடியை வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, மூக்கு கண்ணாடி மாதிரி போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அதான் அர்த்தம். முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி இந்த வேதத்தை வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அதை எப்பவும் தூக்கிக்கிட்டே தெரிய முடியாது. இட் ஷுட் பி லைக் யுவர் ஸ்பெக்டக்கிள்ஸ். மூக்கு கண்ணாடி மாதிரி இருந்தால் எப்போவுமே தூக்கிட்டு போகலாம். அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டது தான் அந்த வசனம். அதுக்கு கீழே இருக்கிறது தான் இது. ஸோ அங்கீகரிக்கப்பட்ட பக்தி. இதில் அந்த முதல் வசனத்தை 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது 27வது வசனத்தை வாசிக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மனுஷன் பக்தின்னு நினைக்கிறது பக்தி இல்லை. மனுஷன் பக்தின்னு நினைக்கிறது பக்தி இல்லை. தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாக எது இருக்குது? 3 விஷயத்தை கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாக எது இருக்கிறது? 3 விஷயங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? பக்தினா என்ன அப்படின்னா அக உறவின் புற வெளிப்பாடு. நம்ம கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலிஜன், இட் இஸ் அ வே அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். மார்க்கம்னாலும் மதம்னாலும் ஒன்று தான் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்த ரிலிஜியஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தார். நான் இங்கே நம்ம ஏஜிடிபிசியில் தான் படித்தேன். எனக்கு ரிலிஜியஸ் டாபிக் எடுத்தது வந்து பேரை மறந்துட்டேன், அப்புறமா சொல்கிறேன், படக்கு ஞாபகம் வரல. அந்த பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, மதம் மார்க்கம்னா 2 ஒன்று தான். நம்ம சும்மா மாற்று வார்த்தைக்காக அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இந்து மதத்தையும் இந்து மார்க்கம் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். இஸ்லாமிய மதத்தையும் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். சரிங்களா? ஆமாம். இந்த சுன்னத் அப்படின்னு சொல்கிறத கூட அவங்க இந்த மார்க்கம்ங்கிற வார்த்தையை வச்சு சொல்லுவாங்க. நம்ம சர்க்கம்சிஷன்னு சொல்கிறோம் இல்லையா, மார்க்க கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கத்திற்கான கல்யாணம்
அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த மாதிரி மார்க்கம்னு சொல்கிறதும் மதம் என்று சொல்லுவதும் ஒன்று தான். நம்ம ஒரு மாற்று சொல்லுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்போ அது என்ன தான் வார்த்தை அவரும் சொல்லித்தரல அதுக்கு பின்னாடி. அதற்கான வார்த்தை என்ன அப்படின்னு இந்த பேசேஜை வாசிக்கும்போது தான் நான் புரிந்து கொண்டேன். கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலிஜன், இட் இஸ் த ரிலேஷன். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது மார்க்கம் அல்ல, அது உறவு. அது உறவு. இட் இஸ் அ ரிலேஷன். இந்த உறவிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த உறவு எனக்குள்ளே இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அக உறவின் புற வெளிப்பாடு, அக உறவின் புற வெளிப்பாடு, இதுதான் பக்தி. பக்தியாய் காட்டிக்கொள்கிறவங்கிட்ட இடத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இந்த பக்தியாய் காட்டிக்கொள்கிறவர்கள் தான் பின் நாட்களிலே உங்களை வஞ்சிக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளாக, கள்ள போதகர்களாக மாறுவார்கள். அமைச்சூராக இருந்து, அதாவது ஒரு தேராத மனது, பக்குவமடையாத மனது இருக்கிறவர்கள் சில நேரங்களில் அப்படி ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் பக்குவப்பட்ட போது அவர்கள் அதை மாற்றிக்கொள்வார்கள். இது நடக்கும். ஏன்னா முதல்ல பேச ஆரம்பிக்கிற பிள்ளை கற்றுக்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி பார்க்கும், அதை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தும். அது வளருகிற பிள்ளை. ஆனால் வளர்ந்த பின்னாடி அதை செய்யுமா? செய்யாது. அப்போ இனிஷியலாக ஒருத்தர் முதலாக கிறிஸ்துவுக்குள்ளே வளருகிறார்னா அங்கே ஒரு சின்ன ஷோ ஆஃப் இருக்கும். அதை நீங்கள் தட்டி கொடுத்து மாற்றுங்க. ஆனால் அது கண்டினியூஸாக பல வருஷமான பின்னாடியும் தொடர்ந்ததென்றால் ஜாக்கிரதையாக இருங்கள். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 5வது வசனம் 7வது வசனங்களை கிறிஸ்து கோட் பண்ணுறார். மனுஷர் காண்பதற்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள், மனுஷர் பார்க்கிறதற்காக அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள், வார்த்தைகளை அலப்பி ஜெபம் பண்ணுவார்கள். 5வது வசனமும் 7வது வசனமும். மனுஷங்க பார்க்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வார்த்தைகளை அலப்பி ஜெபம் பண்ணுவாங்க. நீளமாக ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்டுருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. ஒரு காங்கிரிகேஷனில் ஒரு 10 பேர் 5 பேர் கூடியிருக்கிற இடத்துல ஜெபம் பண்ண சொன்னால் உங்கள் ஜெபம் 5 நிமிடங்களுக்கு மிகாது இருப்பதாக. தனியாக ஜெபம் பண்ணும்போது 4 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணுங்க. என்னை கடைசியாக 4 மணி நேரத்துக்கு பின்னாடி போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். எந்த காங்கிரிகேஷனுக்குள்ளே போனாலும் நான் சொல்கிறது தான் 5 நிமிஷ பவுண்டேஷன். ஏன்னா என் மனசு அதுக்கு மேலே கேட்காது. 5 நிமிஷத்துக்கு மேலேனா என்ன இவங்க எப்போ முடிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணும். அதனால நான் ஒரு டைம் லிமிட் வச்சுருக்கேன். சிலருக்கு 10 நிமிஷமாக இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக அதுக்கு மேலே போகாது. ஒரு காங்கிரிகேஷனில் ஜெபிக்கும்போது மனுஷர் காணும்படியாக நீளமான ஜெபங்களை சுருக்குங்கள். அது ஒரு மாய்மாலம். என்ன தேவைங்கிறத சொல்கிறதுக்கு ரத்தின சுருக்கமாக ஒரு சென்டென்ஸ் போதும், கூட 4 சென்டென்ஸ், ஒரு 2 ப்ரைஸிங்கை சேர்த்துக்கிட்டோன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. மத்தேயு 23:27 இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். வெளியில் தான்ப்பா நீங்கள் பளபளன்னு இருக்கீங்க, உள்ளுக்குள்ளே பார்த்தா நாத்தமும் வீச்சமுமா இருக்குது. அதான் அர்த்தம். மாய்மாலம் செய்கிறவர்கள் வெளியில் தான் எல்லாம் ஷோ ஆஃப், உள்ளுக்குள்ளே போய் பர்சனல் லைஃப்பில் பார்த்தா தான் தெரியும் எத்தனை அந்தரங்க பாவங்கள் இருக்கிறது, எத்தனை விட முடியாத காரியங்கள் இருக்கிறது, எத்தனை கேவலமான சிந்தனைகள் இருக்கிறதுன்றதெல்லாம் வெளியில் வரும். ஸோ நாம் புரிஞ்சிக்க வேண்டியது மாய்மாலம்னா என்ன, பக்தினா என்ன. இதை தெரிஞ்சிட்டோன்னா இந்த மாய்மாலம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பக்தி வீணானதா, இப்போ எனக்குள்ளே இருக்கிற பக்தி வீணானதா சரியானதா, கர்த்தர் அங்கீகரிக்கிற பக்தி தான் எனக்குள்ளே இருக்கா அப்படின்னு நாமே ஒரு விஷயம் கேட்டுக்கொள்வோம். 26வது வசனத்தை எடுங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாக இருக்கும். முதல்ல அவர் சொல்கிறாரு, உனக்கு நாக்கு அடங்கியிருக்கணும், நாக்கை அடக்க வேண்டும். இங்கிலீஷில் இருக்குது பிரிடில் யுவர் டங். நாக்குக்கு கடிவாளம் இடுன்னு இருக்குது. நல்லா மொழிபெயர்த்திருந்தால் அப்படி தான் மொழிபெயர்த்திருக்கணும். நாக்குக்கு கடிவாளம் இடு. கடிவாளம்னா என்ன? மூக்கில் குத்தி மூக்கிலிருந்து அப்படியே முகத்தோடு சேர்த்து இழுத்து பின்னாடி வரைக்கும் கட்டுறது. இப்படி லைட்டாக இழுத்தா அந்த குதிரையோ அல்லது அந்த மாடோ நிற்கணும்,
சுண்டுனா ஓடணும், ஒரு பக்கம் இழுத்தா திரும்பணும். மொத்த குதிரையின் நடக்கையையும் அந்த கடிவாளம் மாற்றும். உங்கள் வாழ்க்கையோட மொத்தத்தையும் இந்த நாக்கு மாற்றும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் நாக்கை அடக்குகிறீர்களா? சரியாக தான் நாக்கை பயன்படுத்துகிறோமா? நாக்கு சரியாக பயன்படுத்தலைனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மாய்மாலக்காரர்கள். நான் மாய்மாலக்காரன். எல்லா நேரமும் நாக்கை சரியாக பயன்படுத்த முடியுமா? சில நேரங்களில் தவறதானே செய்கிறோம். அப்படி இல்லாமல் இருக்க முடியுமா? தவறுனா தவறணும்னு தெரிஞ்ச இடத்துலலாம் சரி பண்ணிக்கிட்டீங்களா? கர்த்தர் அதை விரும்புகிறார். தவறுனா தவறுன இடங்கள்லாம் அதை சரி பண்ணிக்கிறீங்களா? கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒன்றும் இல்லை, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் சரியான சண்டை. நைட்டு 4 பேர் 4 துருவத்தில் நிற்கிறோம். கூட்டணியே இல்லை. இங்கே கூட்டணி இல்லாத சண்டை. மூத்தது ஒரு பக்கம் கத்துது, இளையது ஒரு பக்கம் கத்துது. எங்கள் வீட்டம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க, இவங்களை அடக்க நான் ஒரு பக்கம் கத்துறேன். 4 பேரும் சொல்ல ஜோக்காக தெரியுது. நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லாரையும் அடக்கினேன். அடுத்த நாள் காலையில் வீட்டுக்காரம்மாவையும் இளைய மகளையும் எதையோ தோசையை ஊற்றி கொடுத்து தாஜா பண்ணி சரி பண்ணி அனுப்பிச்சிட்டேன். மூத்த மகளை சரி பண்ண முடியல, ஏன்னா அதை போய் காலேஜில் ஏற்றி விட்டாச்சு. எனக்கு மனசே கேட்கல, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நாக்கை நான் அடக்கலை. இமீடியட்டாக அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன். நேற்று நான் பேசுனது தப்பு தான், ஐம் சாரி, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்னையை நேசிக்கிறதுக்கு நீயும், உன்னையை நேசிக்கிறதுக்கு நானும் தான் அந்த உலகத்தில் இருக்கோம். இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? ஒரு அன்பில் நான் அதை சொல்லிட்டேன். ஐம் லவ் யூ, ஐம் லவ்விங் யூ ஸோ மச் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிவிட்டேன். அந்த பக்கத்துலேருந்து மெசேஜ் வருது, என் பக்கத்துலேயும் தப்பு இருக்குப்பா, ஐம் சாரி, லவ் யூ டூ. எதுக்கு இதை சொல்லணுன்னா, நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். நான் சரியாக இருக்கேன்னு சொல்ல வரல. நான் தவறின காரியத்தையும் இப்போ எக்ஸாம்பிளில் காட்ட முடியும். நான் தவறின காரியத்தையும் எக்ஸாம்பிளில் காட்ட முடியும். நிறைய நேரங்களில் நமக்கு மேலே இருக்கவங்ககிட்டையெல்லாம் நல்லா பேசிடுவாங்க. நமக்கு சமமாக இருக்கிறவங்ககிட்டையும், நம்ம கூட இருக்கவங்ககிட்டையும், நம்ம துணைகிட்டையும், நம்ம பிள்ளைங்ககிட்டையும் சரியாக பேசுகிறோமான்னு பாருங்கள். நாவை அடக்க வேண்டும், நாவை அடக்க வேண்டும். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இது என்ன மரம்? மாமரம். ஏன் மாமரம்ன்றோம்? மாம்பழம் கொடுக்கறதுனால மாமரம். மரமும் அதன் கனியினால் அறியப்படும். நீங்கள் யார் என்பதை உங்கள் வார்த்தை சொல்லும், நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை சொல்லும். ஸோ கட்டுப்படுகிற நாவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மாய்மாலக்காரர்கள் அல்ல. கட்டுப்படாத நாக்கு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் மாய்மாலக்காரர்கள். யோசிங்க, கட்டுப்படாமல் சில நேரங்களில் போகலாம், ஆனால் அதை அப்பப்போ சரி பண்ணுறீங்களான்னு யோசிங்க. பக்தியோட உண்மையான அடையாளமே இந்த நாக்கு தான். படபடப்படாதுன்னு பேசக்கூடாது, நிதானமாக பேசணும். கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு சான்ஸ் தேடி கரெக்டாக அந்த இடத்துல அப்படியே அங்கங்கே சொருகி பேசக்கூடாது. அது அதுவாக சரியாயிரும். சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது அழகு. யாக்கோபு 1:19 சொல்லுது, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கேளு நல்லா, ரொம்ப பேசாத. கோபிக்கிறதுக்கும் தாமதமாகவே இரு, லேட்டாக எல்லாத்தையும் செய், இல்லை செய்யாமல் கூட இரு. டோன்ட் ஸ்பீக் இன்ஸ்டன்ட்லி. நிறைய கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லாதீங்க. அதுவும் குறிப்பாக குடும்பங்களில் சில பிரச்சனைகளில் சில கேள்விகள் வரும். நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நீ என்னத்தை செஞ்ச? இந்த மாதிரி வர்ற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இமீடியட்டாக நீங்கள் பதில் சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்க வன்மமெல்லாம் வெளியில் வந்துடும். கொஞ்சம் ஆறப்போடுங்க, கொஞ்சம் ஆறப்போடுங்க. 1 நாள் ஆறப்போடுங்க, 2 நாள் ஆறப்போடுங்க, 1 மாதம் கூட ஆறப்போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு புரிஞ்சுருங்க என்ன பிரச்சனைன்னு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. படபடன்னு பேசுகிறாங்களா, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் பேசுகிறீங்களா, ஜாக்கிரதையாக இருங்கள். நீங்களும் அந்த மாய்மாலத்துக்குள்ளே சிக்கியிருக்கலாம். ஏன்னா 26வது வசனம் சொல்லுது, நாக்கை அடக்காதவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்கிறான், தன் இருதயத்தையே அவன் வஞ்சித்துக் கொள்கிறான். அவனுக்கே தெரியாது அவன் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று. யோசிங்களேன், யாக்கோபு 3:2 சொல்லுது, சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். எல்லாமே யாக்கோபுலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவர் என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கிறாருன்றதை அந்த புத்தகத்தில் படித்தா தான் தெரியும். அடுத்த புத்தகத்தில் என்ன நல்லா இருக்காது. அவர் சொன்ன கான்டெக்ஸ்ட்டை தான் சொல்ல முடியும்.
சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். அதே அப்படி இங்கிலீஷில் வாசித்தோன்னா, த மேன் ஹூ டு நாட் அஃபெண்ட் எனி ஒன் வித் வேர்ட்ஸ். டு நாட் அஃபெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அஃபெண்ட்னா காயப்படுத்துறது. காயப்படுத்தாத வார்த்தைகளை பேசுகிறவன் பூரண புருஷனாக இருக்கிறான். புண்படுத்தாதவன், அவதூறு சொல்லாதவன். இங்கே ஸ்டம்பிள்னு இருக்குது. என்ஐவி இல்லைங்கப்பா, இதில் பாருங்களேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் டு நாட் அஃபெண்ட் தான் இருந்தது. ஓகே. ஸோ இப்போ இங்கே மற்றவர்களை காயப்படுத்தாதவனாக இருக்கிறவன், குறை கூறாதவனாக இருக்கிறவன், அவதூறு பேசாதவனாக இருக்கிறவன், அவமானப்படுத்தாதவனாக இருக்கிறவன், இவன் தான் சரியானவன். சமயம் கிடச்சா என் வார்த்தையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் கத்த மாட்டேன். நான் கத்துறது ரொம்ப அக்கேஷ்னலாக தான் இருக்கும். அந்த அன்னைக்கு கத்துனா மாதிரி எங்கள் வீட்டில் கத்திக்கிட்டே இருக்கிறது என் வீட்டுக்காரம்மா கொஞ்சம் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லி 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 அதையும் சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லா அம்மாக்களும் அப்படி தான். அதை தப்புன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர் சவுண்டை கூட்டினா தான் அடங்குறாங்க. ஏன்னா பிள்ளைகளை நம்ம அப்படி தான் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ இங்கே நாம் பேசுகிற பேச்சு புண்படுத்தாததாக இருக்க வேண்டும், குறை கூறாததாக இருக்க வேண்டும், அவதூறு பேசாததாக இருக்க வேண்டும், அவமானப்படுத்தாததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது இந்த மாதிரியான வார்த்தை. எது? சொல் தவறாதது. நம்ம சொல் தவறாததுன்னா சத்தியம் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைகளின்படி அப்படியே காத்துக்கொள்வதுன்னு தான் நினைக்கிறோம். அப்படியும் இது அர்த்தப்படுகிறது. அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு இடத்துல நம்முடைய வேதம் என்ன தெளிவாக சொல்லுதுன்னா, புண்படுத்தாதவன் முழுமையானவன். வார்த்தைகளால் யாரையும் புண்படுத்தலைன்னா அவன் நல்லவன். நம்ம புண்படுத்தாமல் இருக்குமா? ஈஸியாக, ரொம்ப கேஷுவலாக எதையாவது சொல்லி விட்டுறோம். மற்றவர்களை குறை கூறுவதும், மற்றவர்களுக்கு அவதூறாக பேசுவதும், அவர்களை அவமானப்படுத்துவதற்கும் நமக்கு எந்த உரிமையும் கொடுக்கப்படவில்லை. நீங்கள் அந்த இடத்துல அஃபெண்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு அது காயப்படுத்துகிற சூழலாக இருக்கிறதுனா அதை வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தைகளில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஜெபத்தில் சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஸோ கடுமையாக யாரையும், குறிப்பாக நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக மட்டம் தட்டிடுவோம். இப்போ எனக்கு ஒரு மேனேஜர் தெரியும், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவர். அவருக்கு சமமாகவோ அவருக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிறவங்களையே சார், மேடம் அப்படின்னு கூப்பிடுவார். ஆனால் அதே இன்ஸ்டியூட்லேயோ அதே ஆஃபீஸ்லேயோ ஒரு கீழ்மட்ட ஊழியராக இருப்பாங்க. பியூனாக இருக்கலாம், அட்டண்டன்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள இங்கே வாப்பா, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்களும் ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. சக கலிக்குக்கு மேடம் சார் கொடுக்குறீங்கன்னா அவங்களும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான். ஏன்னா அவங்களுடைய கிரேடு கம்மி. ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப யதார்த்தமாக ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி, வீட்டில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி, வாமா போம்மா, வாப்பா போப்பா அப்படின்னு பேசுவாங்க. இதுவும் ஒரு வகையான அவமானம் தான். எல்லா இடத்துலையும் அவங்கள ரொம்ப ஈஸியாக காயப்படுத்திடுவாங்க. ரூமில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கும், அட்டண்டன்ஸ் வெளியில் நின்றுட்டுருப்பாங்க. வெளியில் நிற்கிறது தான் அவங்க வேலை. ஆனால் இவங்க கதவை மூடாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, போங்க வெளியில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நான் சில சூழல்களை பார்த்துருக்குறேன். நான் அவங்களுடைய கேடர் கொஞ்சம் லோவாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை நாம் சரியாக கொடுக்குறோமா? நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய குழந்தை, மச்சான், சின்னவங்க அப்படி இருக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து பேசுகிறீங்களான்னு யோசிப்போம். இது கூட ஒரு வகையான புண்படுத்துதல் தான். ஏன்னா நான்லாம் இதை நிறையா அண்டர்கோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு நெருக்கமான உறவினர் பெண்மணி இருக்கிறாங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்னைய தாழ்வாக தான் பேசுவாங்க. அதை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தாழ்வாக தான் பேசுவாங்க. இன்றைக்கி அவங்க உயர்ந்துட்டாங்களான்னா இல்லை, நான் நல்ல உயரத்தில் தான் இருக்கேன். கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்கிறார். சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. யாக்கோபு 3வது அதிகாரம் 4-6 இந்த 2 வசனங்களும் சொல்லுது, மரணத்திலும் அவன் ஜீவனை கொண்டு வருவான், கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் கப்பல் சுக்கானாலே திருப்பப்படும். காற்று அடிச்சிச்சுன்னா கப்பல் அலக்களிக்கப்படும். ஆனால் சுக்கான்னு ஒன்று கையில் இருக்குன்னா கரெக்டாக திருப்புனா அதை கரெக்டாக கொண்டுட்டு போயிடலாம்.
அலசடி படுகிற சூழலாக இருந்தாலும், மரணத்துக்கே ஏதுவான சூழலாக இருந்தாலும், நாக்கு சரியாக இருந்தால் உங்களை ஜீவனை நோக்கி அது நகர்த்தும். இதே மாதிரி தான் கீழே நாவும் நெருப்பு தான். எங்கேருந்து நெருப்பு வருமா? பரலோகத்திலேருந்து பாதாளத்திலேருந்து நெருப்பு வருமா? இந்த நெருப்பு பாதாளத்திலேருந்து வரும். அப்படி தான் எழுதியிருக்கு 6வது வசனம். ஒரு சின்ன நெருப்பு தான். அது எங்கேருந்து வரும்னா பாதாளத்திலிருந்து. என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு? அநீதி நெருப்பு தான். அது அநீதி நிறைந்தது. நம்முடைய அவயவங்களில் நாமானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அந்த அக்கினி எங்கேருந்து வருதுன்னா நரகத்திலிருந்து வருது. நாக்குங்கிறது அக்கினி மாதிரி. ஒரு வசனம் இருக்குது, உன் கை தவறு செய்தால் அதை எரிந்து அக்கினியிலே போடு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி நரகத்திலே போடு அப்படின்னு இருக்கும். நான் ஊனனாய் பரலோகத்துக்கு போவது எனக்கு மேல். மலை பிரசங்கத்தில் அப்படி தான் கர்த்தர் சொல்லி கொடுத்துருப்பார். அது மாதிரி தான் நம்ம எல்லாரோட நாக்கும் நரகத்துக்கு தான் போகுமா, அவ்வளவு பண்ணியிருக்கான். ஏன்னா நாக்குக்குன்னு அக்கினி நரகத்தில் தான் இருக்குது. நாக்கு இல்லாமல் தான் நம்மலாம் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா we are doing too many mistakes only through our tongue. ஸோ இந்த வார்த்தை எனக்கு ஆலோசனை சொல்லுகிறதா இருக்கும். இந்த வார்த்தையில் நான் தவறுனவனாக இருந்தால் என்னை நரகத்துக்கு கொண்டுட்டு போகிறவனாக இருக்கும். யாக்கோபு 3:9-10 வசனங்கள் சொல்லுது, சபிக்கக்கூடாது யாரை. நாசமாக போ, செத்துப்போ, நீ எல்லாம் எங்கிட்ட உருப்பட போகிற, சபிக்காதிருப்பீர்களாக. துதியும் சாபமும் ஒரே வாயிலிருந்து வருவதை கர்த்தர் அருவருக்கிறார். அதுக்கு கீழே தான் எழுதியிருக்கு, துதியும் சாபமும் ஒரே வாயிலிருந்து வருவதை கர்த்தர் அருவருக்கிறார். இதெல்லாம் செய்கிறோமான்னு யோசிங்க. செய்தோமானால் நாம் இப்போ ரெக்கன்சில் ஆகணும் கர்த்தரோட. சத்தியம் செய்யாதிருப்போம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம். யாக்கோபு 5:17 சொல்லுது, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுவோம், இல்லதை இல்லதுன்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது? எந்த இடத்துலேயும் சத்தியம் செய்யாதிருப்போம். செய்கிறோமான்னு யோசிங்க. நாக்கு இப்படி தான் உங்களுக்கு பயன்படுதா? இப்படி பயன்படலையா? இப்படி பயன்படலைனா நாம் மாய்மாலக்காரர்கள். we supposed to reconcile with Lord just by declaring that we committed sin by our tongue. இந்த நாக்கின் மூலமாக நான் பாவம் செய்தேன் என்பதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி நாம் பேசுகிற ஞானத்தை கேட்டால் அவர் கொடுக்கிறவராக இருப்பார். இதே அதிகாரத்தில் தான் இருக்குது, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். 1வது அதிகாரம் 5வது வசனம். அவர் கொடுப்பார்னு எழுதியிருக்கு. அது அவனுக்கு கொடுக்கப்படும். எது? பேசுகிறதற்கான ஞானம் அவனுக்கு கொடுக்கப்படும். 3:17 சொல்லுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பாரபட்சம் இல்லாததாயும், கடைசி வார்த்தையை பாருங்க, மாயமற்றதாயும், அதாவது மாய்மாலம் இல்லாததாயும் இருக்கிறது. உங்களுக்கு பேச தெரியலைன்னா நீங்கள் கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. ஞானம் இல்லாதவர்கள் கேட்க கடவோம், அவர் கொடுப்பார். சரி, நாக்கு அடக்கிட்டா என்னுடைய பக்தியை அவர் அங்கீகரிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு அவர் நன்மைகளால் நிரப்புகிறார். நீதிமொழிகள் 13:2 சொல்லுது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். நீங்கள் நாக்கை அடக்கி பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைகளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலான நன்மைகளை உங்களுக்கு அவர் தருகிறவராக அவர் இருப்பார். நீதிமொழிகள் 21:31, நீதிமொழிகள் 13:3, தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான். இப்படி தான் இருக்குது. 13:3 அது இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்? இந்த நாக்கை கட்டுப்படுத்த கடிவாளம் போட்டு அப்படி இறுக்கி பிடிக்க நாம் ட்ரை பண்ணுவோம். அப்படி செஞ்சாலே கர்த்தர் நம்ம கூட இருப்பார். எப்படி பேச வேண்டும் என்ற ஞானத்தை அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு பதில் சொல்லுகிறவராக இருப்பார், அதை கொடுக்கிறவராக இருப்பார். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மை நன்மைகளினால் அவர் நிரப்புவார். கட்டுப்படும் நாவு தான் முதல் அடையாளம் அங்கீகரிக்கப்பட்ட தேவபக்திக்கு. 2வது என்ன தெரியுமா? காட்டப்படும் கருணை, இரக்கம் காட்டுதல். இது எனக்குள்ளே இருக்கணும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும், திக்கற்ற
பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். திக்கற்ற பிள்ளைகள்னால் பெற்றோர் இல்லாத பிள்ளைகள், விதவைகள். அந்த நாட்களில் ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்க அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு பஞ்சம், பணப்புழக்கம் இல்லை, ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்க அவங்க தான். அவங்களை பராமரிப்பார் இல்லை. அவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். இந்த விசாரிக்கிறதுக்கு 2-3 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று விசிட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, லுக் ஆஃப்டர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கு, டேக் கேர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யோசிங்க, நம்ம விசிட் பண்ணுவோம், சில நேரங்களில் பார்த்துக்க கூட செய்வோம். முழுசாக பராமரிக்க முடியுமா? முடியாது. விசாரிக்கிறோம். என்ன அர்த்தத்தில் இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் தன்னுடைய சுபாவத்தை அவர்களிடத்திலே நீங்கள் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கஷ்டப்படுற எல்லாரையும் போய் கிறிஸ்து சந்தித்தார். கிறிஸ்து சந்தித்தார். உங்கள் காது கேட்குது, நம்ம சபையில் இருக்கிற ஒரு நபர் அல்லது நம்முடைய உறவினர்களில் ஒருவர் இந்த சிக்கலில் இருக்கிறார். உங்களால் என்ன முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் போய் பார்த்தீங்க? have you ever avoided visiting? நாம் சென்று பார்ப்பதை தவிர்த்திருக்கிறோமா? யோசிங்களேன். தவிர்த்திருந்தால் நம்ம மாய்மாலக்காரர்கள். அப்படி தான் வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. சென்று பார்க்க வாய்ப்பிருந்தும் தவிர்த்திருக்கிறோமான்னு யோசிங்க. யவீருவின் மகள் 100 வேலையால், இந்த 2 பேருக்கு தான் வந்து கூப்பிட்டாங்க கிறிஸ்துவ. மிச்ச எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்து அவரே போனார். அதை தான் நம்மகிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறார். உன் கண்ணுக்கு முன்னாடி தேவையோடு, நெருக்கத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிற, நீங்கள் எக்ஸாக்டாக கணவனை இழந்தவர்களையும் தகப்பனை இழந்த பிள்ளைகளையும் மட்டும் யோசிக்கக்கூடாது. தேவையோடு இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் விசாரித்தீர்களா? இந்த ஏழைக்கு நீ எதை செய்கிறாயோ அதை நீ எனக்கே செய்கிறாய். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அப்படி தான் கர்த்தர் சொல்கிறாரு. உங்ககிட்ட இருந்து சில உபகாரங்கள் அவர்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுக்கு தகுதி இருந்தும் நீங்கள் செய்யாது இருந்திருக்கிறீர்களா? நீங்கள் சந்திக்கணும், அவங்கள மதிக்கவும் செய்யணும். இந்த மதிக்கிறது தான் இங்கே கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. அங்கே இருக்குது, படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரியுங்கள். ஏதோ தேவையினால் அவங்க உபத்திரப்படுறாங்கன்னு இல்லை, அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு உபத்திரவம் தான். இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதையும் செய்யாதிருங்கள். கர்த்தர் அதை அருவருக்கிறார். இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அவர் சீஷர்கள் எல்லாம் வரிசையை உட்கார வச்சு காலை கழுவினார். அவர்களில் உயர்ந்தவர்கள் உண்டு, தாழ்ந்தவர்கள் உண்டு, படித்தவர்கள் உண்டு, படிக்காதவர்கள் உண்டு, பணக்காரர்கள் உண்டு, ஏழைகள் உண்டு, காட்டி கொடுத்தவன் உண்டு, காட்டி கொடுக்காதவர்கள் உண்டு, பின்மாறி திரும்பி வரப்போகிறவன் உண்டு, பின்மாற்றத்திலேயே போக போகிறவன் உண்டு. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தினவர் நம்முடைய கிறிஸ்து. ஆர் வி ட்ரீட்டிங் த பீப்புள் ஈக்குவலி? பாரபட்சம் இல்லாமல் நடத்துங்கள் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பாரபட்சம் இல்லாமல் நடத்தணும். விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவர் கேட்குற கிரியையே பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் நடத்துகிறீங்களா? அவர் கேட்குறதே அதான். எனக்கு ஒரு அடி அதில் விழுந்தது, சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நான் சரியாக நடக்கலை. ஆரோக்கியம் பிரதர் இருக்காங்க, நான் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லுவேன், சிலருக்கு கை கொடுப்பேன், சிலரை கட்டி பிடிப்பேன். அண்ணே ஒரு நாள் நான் விஜய் தாமஸ் பிரதருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறேன். என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் எனக்கு 2 வருஷமாக கையே கொடுத்ததில்லை. உடஞ்சிட்டேன். ஒரு நிமிஷம். இன்டென்ஷனலாக செஞ்சேன் செய்யலைன்றதெல்லாம் ரெண்டாவது. நான் அவரை சரியாய் நடத்தவில்லை. கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான். யூ ஆர் நாட் ரைட் ஜெயக்குமார் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்கிட்ட சொன்னேன் வந்து, அண்ணே நான் இன்டென்ஷனலாக செய்யலை, ஆனால் நான் தப்பு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சாரி கேட்டேன். இல்லைண்ணே பரவாயில்ல, அவர் பெருந்தன்மையாக சொன்னார். ஆனால் அந்த 2 வருஷமாக அவரை காயப்படுத்தி கொண்டே இருந்தேங்கிற வருத்தம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. இட் இஸ் ட்ரூ. நான் சரியாக இல்லை, சரியாக இருக்கிறதுனால இங்கே நான் பேசலை. இந்த வார்த்தைகள் எல்லாருக்குமானது, உங்களுக்குமானது, எனக்குமானது. இந்த நாவை கட்டுப்படுத்துறது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு இதே புத்தகத்தில் எழுதியிருக்கு. சாகிற வரைக்கும் அது நம்ம கட்டுக்குள்ளே வராதுன்னு இருக்குது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும்.
சாகிற வரைக்கும் நாக்கு கட்டுப்படாது, ஆனால் அதை நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது. எப்படி விசாரிப்பது? திக்கற்றவர்களை எப்படி விசாரிக்கிறது? பட்சபாதம் இல்லாமல் நடத்துங்கள், சமமாக நடத்துங்க. ட்ரீட் பீப்புள் வெல். பார்ஷியாலிட்டி பார்க்காதீங்க, ஃபேவரிட்டிசம் பார்க்காதீங்க, குரூப்பிசம் பண்ணாதீங்க. இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் அவர்களை நடத்துகிற விதம். பொருளை கொடுப்பது ஒரு வகையான உதவி, விசாரிப்பு. சரியாய் நடத்துவதும் ஒரு வகையான விசாரிப்பு. நான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தேன், சும்மா நெருக்கமான உறவு கூட்டத்துக்குள்ளே. அங்கேருந்த ஒரு ஊழியர் அழைப்பு கொடுத்தார், ஊழியர்கள் எல்லாம் வாருங்கள். நான் பெரும்பாலும் ஊழியர்கள்னால் எந்திரிக்கலாம் மாட்டேன். ஏன்னா நம்ம என்ன நினச்சாருன்னு தெரியல, அடுத்த செகண்டில் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிட்டார். பகுதி நேர ஊழியர்கள் வேணால் முழு நேர ஊழியர்கள் எல்லாம் எழுந்துறீங்க. இன்டென்ஷனலாக அவர் சொல்லலை, ஆனால் அந்த வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு. என்ன பகுதி நேர ஊழியர்கள்னால் சும்மாவா அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு. தோணுனதை நான் சொல்கிறேன். ஐ வாஸ் ஹர்ட். கர்த்தரே அப்படி வேறு பிரிச்செல்லாம் பார்க்கல. இவன் பகுதி நேர ஊழியன், இவன் முழு நேர ஊழியன். அப்போ நீங்கள் அடுத்து என்ன செய்வீங்க? பெரிய ஊழியக்காரர்கள் எந்திரிங்க, சின்ன ஊழியக்காரர்கள் உட்காருன்னு சொல்லுவீங்களா? ஐ வாஸ் லிட்ரலி ஹர்ட். நான் பேசாமல் இருந்துட்டேன். எனக்கு எந்த அங்கீகாரமும் வேண்டாம் என்று தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நினைக்கிறேன். இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்க பெற்ற கொள்ளையாடின பொருளாக நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. எனக்கு முன்னாடி அழகாக நான் ரெவரண்ட்னு போட்டுக்கலாம். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் மை தியாலஜி. சிறப்பாக பேசுவேன், எனக்கே தெரியும். நான் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு நாளும் முன்னாடி ரெவரண்ட் போட்டுக்கணும், பாஸ்டர்னு போட்டுக்கணும் நான் விரும்பினதில்லை. காரணம், அதை எனக்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவர்கிட்ட அப்படி ஒரு கவனன்ட்டை ஏற்படுத்திட்டு தான் நான் படிக்கவே போனேன். அவர் சொன்னதே அதான், நான் பெருமைக்கு தான் படிக்கணும்னு நினச்சேன். கர்த்தர் சொன்னார், நீ என்ன ஏறிய படிக்க போகிறாயா, பெருமைக்கு படிக்க போகிறியா? பெருமைக்கு போகிறேன்னா நீ படிக்க வேண்டாம், நீ என்னை அறிந்து கொள்ள போகிறேன்னா நீ போ. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த பட்டத்தை எக்காரணம் கொண்டும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் நான் பைபிள் காலேஜுக்கு படிக்க போனேன். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் நான் ரெவரண்ட் போடுறதையோ பாஸ்டர்னு போடுறதையோ விரும்புறதில்ல. எனக்கு அது துச்சம்தான். பட் வென் ஐ வாஸ் நாட் ட்ரீட்டட் வெல், ஐ எம் நாட் ஹாப்பி. நீங்கள் அப்படி யாரையாவது ட்ரீட் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிங்க. கர்த்தர் உங்களை யோசிக்க சொல்லுகிறார். தோமா நமக்கு தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம், நல்ல ஒரு தேவ மனுஷன். 12 சீஷர்களில் ஒரு சீஷன் செத்து போயிட்டார். 11 சீஷர்கள், அது போக 2ஆம் கட்டத்தில் இருக்கிற 70-72 சீஷர்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து காட்சி அளித்தார். எப்போ தெரியுமா? தோமா எப்பெல்லாம் ஆப்சண்ட்டோ அப்பெல்லாம் காட்சி அளித்தார். ஒரு வாரம் ஆச்சு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் சொல்கிறாங்க, நான் கிறிஸ்துவை பார்த்தேன், கிறிஸ்துவை பார்த்தேன், கிறிஸ்துவை பார்த்தேன்னு. 7 நாள் ஆச்சு, தோமாவுக்கு மட்டும் கிறிஸ்து காட்சி அளிக்கவில்லை. தோமா எல்லாரோடும் சேர்ந்துருக்க போது வரல. தோமா எப்போ அங்கே இல்லையோ அங்கெல்லாம் அப்பெல்லாம் வந்திருக்கிறார் கிறிஸ்து. இவன் நம்ப மாட்டேன்ட்டான். போங்கடா, நான் இல்லாதப்போ வந்தாருன்னு சொல்கிறீங்க. நாளில் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உங்கள் கூட தான் இருக்கேன், 4 மணி நேரம் தான் வெளியில் போயிட்டு வரேன், அந்த 4 மணி நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து பார்த்தாரா? நான் நம்ப மாட்டேன். அவர் விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய, அவருடைய அந்த ஆணி பாய்ந்த கரத்தின் மேல் என் கையை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அவர் உயிர் தெழுந்தார்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அவன் கடுப்பில் தான் சொன்னான். அந்த கடுப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் நிராகரிக்கப்பட்டதாய் நினைத்தான். இயேசு கிறிஸ்து என்னை சரியாக ட்ரீட் பண்ணலைன்னு நினச்சான். எல்லாருக்கும் காட்சி அளித்தவர் எனக்கு காட்சி அளிக்கலைன்னா அவ்வளவு மட்டமாக நான் கிறிஸ்துவுக்கு என்னை பிடிக்காமல் போச்சா? அவ்வளவு கேவலமானவனா நான்? அப்போ கிறிஸ்துவுக்கே என்னை பிடிக்கலைன்னா நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு மனம் வெதும்பினவனாய் காயப்பட்டவனாய் சொன்ன வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். கிறிஸ்து அதை கூட ஹானர் பண்ணார். அவனுக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலாக வந்தார். அவனுக்காக மட்டும் வந்தார். பூட்டி இருந்த அறை வீட்டுக்குள்ளே அப்படியே பிரவேசித்தார். பிரவேசித்து யார்ட்டையும் போகலை, நேராக தோமாட்ட வந்தார். வா, உன் விரலை எடுத்து என் விழாவிலே போடு. அவன் உடஞ்சி அழுதுட்டான். மை காட், மை லார்ட், என் தேவன் நீரே கர்த்தர்னா. இயேசு கிறிஸ்து கூட யாரையும் காயப்படுத்த விரும்பினதில்லை.
நீங்களும் நானும் யாருங்க மற்றவங்களை பார்ஷியலாக நடத்துறதுக்கும், ஃபேவரட்டிசம் பண்ணுறதுக்கும், குரூப்பிசம் பண்ணுறதுக்கும், பார்ஷியலாக நடத்துறதுக்கும்? கர்த்தர் அதை அருவருக்கிறார். இதெல்லாம் நம்ம செய்கிறோன்னா நம்ம மாய்மாலக்காரர்கள். காட்டப்படும் கருணை. கூலியை சரியாக கொடுங்கன்னு எழுதியிருக்கு. யாக்கோபு 5:1-6 வரைக்கும் இருக்குது. கூலியை சரியாக கொடுங்க. கதிர இருக்கிறவனுடைய கூலியை சரியாக கொடுங்க. நம்ம வீட்டில் யாராவது வேலை பார்க்குறாங்கன்னா பேரம் பேசாதீங்க, கேட்குறத கொடுங்க. நம்மகிட்ட கூட 100 ரூபா வாங்கிட்டு போய் அவங்க ஒன்றும் கோட்டை கட்ட போகிறதில்ல, கண்டிப்பாக கட்ட போகிறதில்ல. நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா நம்மளை விட அவங்க கீழே தான் இருக்காங்க. இவர்களுக்கு 100 ரூபா கூட கொடுக்கறதுனாலையோ குறைச்சி கொடுக்கறதுனாலையோ அவர்கள் கோட்டையை கட்டப்போவதில்லை. கேட்குறத கொடுங்க, பேரம் பேசாதீங்க. கேட்குற கூலியை கொடுங்கள். அவங்க வேலைக்கு கூலி அவங்க தான் சொல்லணும், நீங்கள் இல்லை. போதும் இவ்வளவு அப்படி நீங்கள் சொல்லாது இருப்பீர்களாக, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. வார்த்தையால் மட்டும் இல்லைங்க, கிரியைகளாலேயும் நாம் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். ஒருத்தன் ஜுரமாக இருக்கான், அவன்கிட்ட போய் நல்லா நெருப்பை மூட்டி கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கோங்க, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வராதிங்க. யாக்கோபு 2:16 இருக்குது. அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் அது விசாரிப்பு இல்லை. அவனுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை செய்யணும்னு இருக்குது. அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களால் பணம் கொடுக்க முடியலைன்னா வேணாங்க, விடுங்க, கொடுக்க வேண்டாம். ஆனால் உங்களால் கூட இருக்க முடியுமா? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட இருங்க. நம்ம சபைகளில் அதை நம்ம நல்லாவே செய்கிறோம். கொடுக்க முடியுதோ இல்லையோ, நம்முடைய இருப்பை, நம்முடைய ப்ரெசன்ஸை நமக்கு பிரியமானவர்களுடைய வீடுகளில் நம்ம கொடுக்குறோம். இழப்புகளின் நேரத்தில், இயலாமையின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் நம்முடைய சபை மக்களுக்கு அருகாமையில் நம்ம நிற்கிறவர்களாக இருக்கிறோம். உண்மையாகவே அது பாராட்டுக்குரியது. ஆனால் தொடர்ச்சியாக அதை செய்கிறீங்களான்னு பாருங்கள், எல்லாருக்கும் அதை செய்கிறீங்களான்னு பாருங்கள். உங்கள் சபை சார்ந்தவர்களையும் உங்கள் குடும்பம் சார்ந்தவர்களையும் நீங்கள் விசாரிக்க வேண்டியது தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நீதிமொழிகள் 11:25 சொல்லுது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ கொடுத்தைனா நீ அப்படி நிற்கும்போது உனக்கான ஒத்தாசைகளை நான் அனுப்பி தருவேன். அவன் கஷ்டப்படும் போது நீ போய் தண்ணி கொடுத்தல, அந்த நிலம் விடாய்த்திருக்கும் போது, வறண்டு கிடக்கும் போது நீ தண்ணீர் ஊற்றினாயே, நீ விடாய்த்து வறண்டு கிடக்கும் போது உனக்கு தண்ணீர் ஊற்ற ஆட்களை அனுப்புவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒத்தாசைகளை பரத்திலிருந்து அனுப்ப போதுமானவர். நான் ஏற்கனவே சொன்ன, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். நீங்கள் என்ன விசாரிப்பை கொடுக்கிறீர்களோ, எப்படி மற்றவர்களை நல்ல முறையாக ட்ரீட் பண்ணுகிறீர்களோ, சமத்துவமாய் நடத்துகிறீர்களோ, அதே கணத்தை, அதே விசாரிப்பை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். மூணாவது, சீக்கிரம் முடிச்சிடறேன், ஐ டேக் 2-3 minutes. கண்டுகொள்ளப்படும் பரிசுத்தம்ன்ற வார்த்தையவே நம்ம மறந்துட்டோம். இப்போ நிறைய இடங்களில் பரிசுத்தம்ன்ற வார்த்தையை பிரசங்கிக்கிறதே இல்லை. வெறுமனே யூத் மீட்டிங்கில் மட்டும் விட மோசமாக இருக்கிறது நம்ம தான். ஏன்னா பரிசுத்தத்தை பற்றின எந்த உணர்வும் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். எது பரிசுத்தம் இல்லை, எது அசுத்தம், எது உலகம்? 27வது வசனத்தில் 2வது பகுதி சொல்லுது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே, இதுதான் சுத்தமான பக்தின்னு சொல்லுது. உலகத்தால் கரைபடாதபடிக்குனா உலகம்னா என்ன அப்படின்னா, உலகத்தின் தத்துவங்கள், குறிப்பாக அதிகாரம், அந்தஸ்து, பேராசை, சுயநலம், ஜாதி, பொழுதுபோக்கு, ஒழுக்கமின்மை, இது எல்லாமே உலகம். இந்த பொழுதுபோக்கும் ஒழுக்கமின்மையும் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது அதிகாரம், அந்தஸ்து, பேராசை, சுயநலம். இப்போ பொழுதுபோக்கும் ஒழுக்கமின்மை இதில் உள்ள சேர்ந்துருக்கு. உலகத்தின் முன்னுரிமைகள், இந்த சிஸ்டம், இந்த உலகத்தினுடைய சிஸ்டம், இதுதான் உலகம். நம்ம நினைக்கிற மாதிரி பூமி இல்லை, இதுதான் உலகம். இதில் இந்த உலகத்துக்கும் பிசாசுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. ஏன்னா அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே ஒன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் எதுக்கும் வர்றதில்லை, இதை தான் செய்ய வர்றான். அவன்கிட்ட விழுந்துடாதீங்க. காத்து கொள்ளுகிறதும் அப்படின்ற வார்த்தை இருக்கும். இதுக்கு கிரேக்க பதம் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு இராணுவ வார்த்தைன்னு சொல்லுது. வாசலில் நின்று எதிரி நாட்டுக்காரையும் உள்ளே வராமல் காத்துக்கிற ஒரு பாதுகாவலுக்கு குறிக்கப்படுகிற வார்த்தை காத்து கொள்ளுகிறதும். ஒரு பொக்கிஷம் உள்ளே இருக்குது, அதை வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை,
வெளியிலேருந்து எவனும் உள்ளே வந்தாலும் பிரச்சனை. வெள்ளை சட்டை போட்டுட்டு நீங்கள் எப்படி நடப்பீங்க? வெள்ளை சேலை கட்டியிருக்கோம், இல்லை வெள்ளை சட்டை போட்டிருக்கோம்னா பெரும்பாலும் பார்த்து உட்காருவோம். சீட்டில் எதுவும் இருக்கா பார்த்து உட்காருவோம். எங்கனையாவது கரை வந்துடுமா? சில ஆண்கள் இருக்காங்க, என்னைக்கு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி வெள்ளை பேண்ட் போடுறாங்களோ அன்னைக்கு தான் முழுக்க அழுக்காக்கிட்டு வருவாங்க. அவ்வளவு நல்லவங்க. ஏன்னா அவங்க துவைக்கிறது இல்லைல்ல, வீட்டில் வந்து வீட்டுக்காரமான ஆள் வைவாங்க. உங்களுக்கெல்லாம் வெள்ளை சட்டை ஒரு கேடா? ஆமாம், அப்படி தான் வருவோம் அப்படின்னு வருவாங்க. வெள்ளை சட்டை போட்டால் ஒரு நிதானம் இருக்குல்ல. ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ளணும்னா நீங்கள் வெளியிலையும் போகக்கூடாது, உள்ளேருந்து எவனும் உள்ளேயும் வரக்கூடாது. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஓநாய் கூட்டம் தான். நீங்கள் ஆட்டுக்குட்டியாக தான் போகணும். ஆனால் ஆட்டுக்குட்டி கடைசி வரைக்கும் ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கணும், ஓநாய் வேஷம் போட்டுறக்கூடாது. ஸோ லெட் அஸ் பி வெரி கான்ஷியஸ் நாட் டு பி பொல்யூட்டட். நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு 1:21 சொல்லுது, அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அகற்றுங்கள். அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அகற்றுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற அழுக்கு, மோசமான சிந்தனை, மோசமான குணங்களை அப்படியே தூக்கி போடுங்க. 4:4 சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நான் ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், நல்லா பாடுவார், நல்ல கிறிஸ்தவ நண்பர். அவர் சொன்னார், நான் சினிமாவில் பெரிய சிங்கராக போகிறேன். அது எதுக்குயா நீ ரட்சிக்கப்பட்ட, எதுக்கு சினிமாவுக்கு போகிற அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் சினிமாவுக்கு போய் ஜெயிச்சுட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு திரும்பி கர்த்தரிடத்துல வருவேன், எனக்கு தான் ஆயுசு நாட்கள் கூட இருக்கிறதே. இன்றைக்கு வரைக்கும் அவர் சினிமாவுக்கும் போகலை, ஜெயிக்கவும் இல்லை. அவருக்கும் என் வயசாயிடுச்சு. ஹி இஸ் தேர். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தேவனை பகைச்சிக்கிட்டு ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. எதையும் விரும்பி போயிடாதீங்க. கர்த்தர் அப்படி ஒரு விருப்பத்தை உங்களிலிருந்து எடுத்து போடுவாராக. எப்படி நம்ம காத்துக்கொள்வது அப்படின்னா, யாக்கோபு 1:21 சொல்லுது, அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் அகற்றுங்கள். அதுக்கு கீழே என்ன இருக்குன்னு வாசிங்களேன். அழுக்கையும் வாசிங்க. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் எப்போ வரும்னா, வசனம் உங்களுக்குள் இருக்கும்போது, வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது. இயேசு கிறிஸ்துவே வனாந்தரத்தில் பிசாசை வசனத்தினால் தான் ஜெயித்தார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னா வசனம் தான் உங்களுக்குள்ளே இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ பரிசுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். துன்மார்க்கர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பாவிகள் நிற்கும் இடத்தில் நிற்காமலும் கருதையாக இருப்போம். என் கூட யார் உட்காரணும், யார் நிற்கணும், யார் நடக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணினாலே நான் பரிசுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுகிறேன்னு அர்த்தம். இந்த வேலை இந்த 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 காரியத்தை நாம் செஞ்சோன்னா கர்த்தர் 2 விஷயத்தை தருகிறார். 1, பரிசுத்த ஆவியானவரை. 2, ராஜ மேன்மையை யோசேப்புக்கு தந்தார். அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்ட போது ராஜ மேன்மையை தந்தார். நமக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை தருவார். எழுந்து நிற்போம். நல்ல கர்த்தர் அவர். கட்டப்படும் நாவு, காட்டப்படும் கருணை, கண்டுகொள்ளப்படும் பரிசுத்தம், தன் நாவை அடக்கி ஆளுதலும், இரக்கம் செய்தலிலும், மற்றவர்களை நடத்துதலிலும் பாரபட்சம் காட்டாத சமத்துவத்தை காட்டுதலும், உலக தாற்பயங்களுக்கு தன்னை விலக்கி காத்து கொள்ளுதலும் கர்த்தர் எதிர்பார்க்கும் விசுவாச கிரியைகளாகும். இதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை நன்மைகளினால் நிரப்புகிறார். எனக்கான ஒத்தாசைகளையும் விசாரிப்புகளையும் பரத்திலிருந்து அனுப்பி தருகிறார். எனக்கு ராஜ மேன்மையை கொடுத்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாய்மாலக்காரர்களாய் நாங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே, இந்த 3 விஷயங்களிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை சீர்தூக்கி பார்க்க இந்த நாளிலே எங்களோடு பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. நாங்கள் தவறின காரியங்களை மீண்டும் செய்யாதபடிக்கு ஞானத்தோடு நடந்து கொள்ள நீர் ஞானத்தை எங்களுக்கு அருள வேண்டுமென நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஒரு விசையாய் உங்கள் சமூகத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உமக்கு பிரியமான பக்தியிலே வாழ எங்களை நாங்கள் விட்டு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் உமக்கு முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் அபிஜோனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்டீஃபன் அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க.